Okay friends, welcome back to ReadnSpeak English channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கன்வெர்ட்டிங் இன்டரோகேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். ஃபியர் நாட் ஃபார் வாட் யூ வாண்ட், there is nothing that you can't. Fear not for what you want, there is nothing that you can't. பயத்தை கண்டு பயம் வேண்டாம் சாதிப்பதற்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றுறது பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான், பட் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக வந்து சார்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா டூ தே ஹெல்ப் யூ, டூ தே ஹெல்ப் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேசிவ் ஃபார்ம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு நடுவில் வந்து ஒரு 2 இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ் நம்ம போடுறோம் அந்த பேசிவ் வாய்ஸ்க்கு டேரெக்டாக கொண்டு வரதுக்கு முன்னாடி. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுனால. ஸோ டூ தே ஹெல்ப் யூ வந்து நம்ம வந்து ஆர்டினரி சென்டென்ஸாக மாத்திரம் வச்சுங்க. ஒரு சிம்பிள் சென்டென்ஸாக மாத்திரம்னா தே ஹெல்ப் யூ வரும். ஆக்சுவலாக டே டூ ஹெல்ப் யூ, அந்த டூ வந்து நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டே ஹெல்ப் யூ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் சிம்பிளாக வருது. ஸோ தே ஹெல்ப் யூ நீங்கள் பேசிவாக மாற்றினா என்ன வரும்? யூ ஆர் ஹெல்ப்டு பை தெம்னு வரும். யூ வரும். அப்புறம் பிகாஸ் இட்ஸ் அ ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் ஆர் ஹெல்ப்டு வரும் உங்களுக்கு, ஆக்ஸிலரி வெர்ப் அண்ட் மெயின் வெர்ப். ஸோ யூ ஆர் ஹெல்ப்டு பை தெம் வரும். இப்போது இதை கொஸ்டினாக மாற்றுங்க. இதை கொஸ்டினாக மாற்றினீங்கன்னா அப்போ என்ன வரும்? ஆக்ஸிலரி வெர்பையும் சப்ஜெக்டையும் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மாற்றி போடணும். அப்போ என்ன ஆகணும்? ஆர் யூ ஹெல்ப்டு பை தெம் வரும். ஸோ டூ தே ஹெல்ப் யூ அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க கொஸ்டின். அதோட பேசிவ் வாய்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஹெல்ப்டு பை தெம். இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர். உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ தே ஹெல்ப் யூ அதோட ஆக்டிவ் வாய்ஸ் வந்து டூ தே ஹெல்ப் யூனா, பேசிவ் வாய்ஸ் வந்து ஆர் யூ ஹெல்ப்டு பை தம்னு சொல்லும் போது இது எப்படி வருது அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 2 இன்டர்மீடியட் ஸ்டெப் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ டூ தே ஹெல்ப் யூனா ஆர் யூ ஹெல்ப்டு பை தெம். அதே போல் டிட் ஹீ டெல் த ட்ரூத், டிட் ஹீ டெல் த ட்ரூத். அப்போ இது வந்து உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸாக நீங்கள் மாற்றிங்க வச்சுங்க. கொஸ்டின் இல்லாமல் சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றினா ஹீ டோல் த ட்ரூத்னு வரும். ஹீ டோல் த ட்ரூத். அதை வந்து பேசிவாக மாற்றிங்க வச்சுங்க. த ட்ரூத் வாஸ் டோல் பை ஹிம்னு வரும். த ட்ரூத் வாஸ் டோல் பை ஹிம். இது வந்து பாஸ்ட் சிம்பிளில் வர்றதுனால இப்போது இந்த சென்டென்ஸை நீங்கள் மறுபடியும் கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றினீங்கன்னா, கொஸ்டினாக மாற்றினீங்கன்னா வாஸ் த ட்ரூத் டோல் பை ஹிம், வாஸ் த ட்ரூத் டோல் பை ஹிம். ஸோ டிட் ஹீ டெல் த ட்ரூத்தோட பேசிவ் வாய்ஸ் வந்துட்டு வாஸ் த ட்ரூத் டோல் பை ஹிம். எப்படி அது மாறுது அப்படின்றது தான் இந்த 2 இன்டர்மீடியட் ஸ்டெப் இருக்குது. அது ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாஸ் ஷீ பிளேயிங் த மேட்ச், வாஸ் ஷீ பிளேயிங் த மேட்ச். இதை வந்து ஆர்டினரி சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றிங்க வச்சுங்க. ஷீ வாஸ் பிளேயிங் த மேட்ச்னு வரும். ஷீ வாஸ் பிளேயிங் த மேட்ச். இது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வருது. ஸோ அதை வந்து இந்த ஷீ வாஸ் பிளேயிங் த மேட்சை பேசிவ் வாய்ஸாக மாற்றினீங்கன்னா த மேட்ச் வாஸ் பீயிங் பிளேட் பை ஹர். ஏன்னா கண்டினியூஸ்ன்றதுனால பீயிங் போடணும். த மேட்ச்ன்றது உங்களுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்னால வாஸ் போடணும். ஆஸ் யூஷுவல் மெயின் வெர்ப் வந்துட்டு தேர்ட் ஃபார்ம் ஆஃப் பிளே, அது பிளேடு. ஸோ த மேட்ச் வாஸ் பீயிங் பிளேட் பை ஹர். அப்போ இதை வந்து கொஸ்டினாக மாற்றினீங்கன்னா வாஸ் த மேட்ச் பீயிங் பிளேட் பை ஹர் அப்படின்னு வரும். வாஸ் த மேட்ச் பீயிங் பிளேட் பை ஹர். ஸோ வாஸ் ஷீ பிளேயிங் த மேட்ச் அப்படின்னு கேட்டால் ஆக்டிவ் வாய்ஸில் அதுக்கு பேசிவ் வாய்ஸ் கொஸ்டின் வந்துட்டு வாஸ் த மேட்ச் பீயிங் பிளேட் பை ஹர். அதுதான் வந்துட்டு அதோட பேசிவ் வாய்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மே ஐ ப்ரிப்பேர் டீ. மே ஐ ப்ரிப்பேர் டீன்றது மேன்றது மாடல் வர்ப் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறீங்கன்னா ஐ மே ப்ரிப்பேர் டீன்னு வரும். மே ஐ ப்ரிப்பேர் டீ வந்து ஐ மே ப்ரிப்பேர் டீன்னு வரும். இப்போ இது வந்துட்டு உங்களுக்கு பேசிவ் வாய்ஸாக மாறுதுன்னா டீ மே பி ப்ரிப்பேர்ட் பை மீன்னு வரும். உங்களுக்கு வந்து மாடல் ஒர்க்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது அந்த மாடல் ஒர்க் போட்டு பக்கத்தில் பி போடணும். அப்புறம் வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் போடணும் பேசிவ் வாய்ஸ்க்கு. ஸோ ஐ மே ப்ரிப்பேர் டீ என்ன ஆகும்னா டீ மே பி ப்ரிப்பேர்ட் பை மீன்னு வரும். இப்போ மறுபடியும் நீங்கள் கொஸ்டின் அந்த ஆக்ஸிலரி வெர்பையும் சப்ஜெக்டையும் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். ஸோ மே டீ பி ப்ரிப்பேர்ட் பை மீ, மே டீ பி ப்ரிப்பேர்ட் பை மீ. ஸோ மே ஐ ப்ரிப்பேர் டீ அதான் ஆக்டிவ் வாய்ஸ் கொஸ்டின். பேசிவ் வாய்ஸில் அது வரும்போது மே டீ பி ப்ரிப்பேர்ட் பை மீ அப்படின்னு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ ப்ரோக் த விண்டோ. இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு இது. ஏன்னா ப்ரோக்குன்னு ஒரு வர்பு இருக்குது, விண்டோன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் ஹூன்றதுனா அது கொஸ்டின் வேர்டாக வருது. ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன வருதுன்னா யார் இந்த ஜன்னலை உடைத்ததுன்னு வரும். அது ஒரு பர்சன் தான். அது ஹூன்றது வந்து
ஒரு பர்சனை குறிக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிள் சென்டென்ஸாக மாற்ற முடியாது. பர்சன் ப்ரோக் த விண்டோ சொல்ல முடியாது. ஸோ ஹூ ப்ரோக் த விண்டோவே வந்துட்டு அந்த ஹூ வந்து ஒரு பர்சனை டிட்டர்மின் பண்ணுறதுனால நம்ம அதை எப்படி பேசிவ் வாய்ஸாக மாற்றலாம்னா, the window was broken by whom. இப்போ ஐ ப்ரோக் த விண்டோன்னு வந்து வச்சிங்களா, அப்போ வந்து பாஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ த விண்டோ வாஸ் broken by whom, ஏன்னா ஹூன்னு வரும்போது பை ஹூம்னு மாறிடும். விண்டோ இங்கே வந்துடுது, இது பாஸ்ட் சிம்பிள்னால வாஸ் broken வந்துடுது. ஸோ ஹூ ப்ரோக் த விண்டோ வந்துட்டு நீங்கள் வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்றினீங்கன்னா த விண்டோ வாஸ் broken by whom. இப்போ இந்த பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸை மறுபடியும் கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றணும். அப்போ எப்படி பண்ணலாம், அப்போது பை ஹூம் வாஸ் த விண்டோ broken வரும். இதை அப்படியே நீங்கள் மாற்ற முடியாது. வாஸ் த விண்டோ broken பை ஹூம்னு வராது இல்லைங்களா. அதனால் பை ஹூமை முன்னாடி போட்டுட்டு பை ஹூம் வாஸ் த விண்டோ broken அப்படின்னு வரும். ஸோ ஹூ ப்ரோக் த விண்டோனா பை ஹூம் வாஸ் த விண்டோ broken. இதுதான் வந்து அதோட பேசிவ் வாய்ஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னும் சில கொஸ்டின்ஸ் எடுத்து இந்த மாதிரி இன்னும் சில ஆக்டிவ் வாய்ஸஸ் எடுத்து அதை பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இன் தட் கேஸ் யூ வில் ஹேவ் நோ டவுட்ஸ் in converting an active voice to passive voice. Okay, I think this video would have been beneficial to you. You would have liked the video. If you like this video, please like, share, comment, subscribe. Click the bell icon, choose the all options. Support me, encourage me, and motivate me for all my efforts. Till we meet again, take care, bye bye, thank you.